10th standard exercise 1.4ல 12th sum the function t. So t தான் இங்க function. T means temperature which maps temperature in Celsius into temperature in Fahrenheit. So இங்க வந்து temperature தான். டெம்பரேச்சரில் 2 விதமாக மேப் பண்ணுறாங்க. ஒன்று வந்து செல்சியஸ் ஆகும், இன்னொன்று வந்து ஃபாரன்ஹீட் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும், டெம்பரேச்சர் எப்படி செல்சியஸில் மென்ஷன் பண்ணுறாங்க, செல்சியஸ்லேருந்து எப்படி ஃபாரன்ஹீட்டில் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு ஒரு ஜென்ரல் ஐடியா வேணும். ஸோ இப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா டிசி, சின்னா செல்சியஸில். ஸோ டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்டு. சரிங்களா? ஸோ ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, 9C/5. மறந்துடாதீங்க, இது ஜிகே கூட கேட்கலாம். செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு இதுதான் ஃபார்முலா. ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு 9 செல்சியஸ், இது சி மீன்ஸ் செல்சியஸ், டிகிரி செல்சியஸ், டிவைட் பை 5 + 32. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஃபைன் T0. அப்போ செல்சியஸ் வந்து 0 இருக்கும்போது எவ்வளோ ஃபாரன்ஹீட்டு. செல்சியஸ் இது சி வர்ற இடத்துல எல்லாமே வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் 28 -10. ஸோ இப்போ இதில் ஃபாரன்ஹீட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றா. ஸோ கொடுத்துருக்கிறது கிவன் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் எஃப். ஸோ இதில் நமக்கு எஃப் கொடுத்துட்டாங்க. டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஈக்குவல் எஃப் வேல்யூ அப்படி சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 9 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை 5 + 32. ஸோ இதை இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு சம்மில் டி வந்து 0. அப்போ 0 இதுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 9 × 0 இது ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ 32 ஃபாரன்ஹீட். சரிங்களா? அதே மாதிரி செகண்டு டி வந்து 28. அப்போ இதில் 28 சப்ஸ்டியூட் பண்ணோம், 9 × 28 டிவைடு பை 5 + 32 வரும். ஸோ 9 × 28 வந்து 252 டிவைடு பை 5 + 32. ஸோ 252 டிவைடு பை 5 போட்டிங்க அப்படின்னா 50.4 + 32 வரும். அப்போ ஆன்சர் வந்து 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். யூனிட் போட மறந்துடாதீங்க. அப்போ 28 டிகிரி செல்சியஸ்னால் 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு அர்த்தம். அடுத்தது தேர்டு T -10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன செய்யணும், -9 × -10 டிவைடு பை 5 + 32. ஸோ 2 5s கேன்சல் ஆயிரும். -18 + 32 ஈக்குவல் டு 14 + 14 டிகிரி ஃபாரன்ஹீட். சரிங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் ஃபோர்த்தில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ சி வென் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் சி வென் டிசி ஈக்குவல் டு 212. அப்போ டெம்பரேச்சர் வேல்யூ இங்கே 212. ஸோ 212 இதில் போட்டிங்கன்னா 9 × 212 டிவைடு பை 5 + 32 வரும். சாரி, இது கிடையாது, இது டிசி. ஃபோர்த் சம் நல்லா பார்த்தீங்கன்னா த வேல்யூ ஆஃப் சி வென் டிசி ஈக்குவல் டு 212. டிசி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு டிசி வேல்யூ இந்த இருக்கு இல்லையா, இதில் டிசி வேல்யூ கொடுத்துட்டாங்க 212 ஈக்குவல் டு இந்த டிசி வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 9 டிகிரி செல்சியஸ் டிவைட் பை 5 + 32. ஜஸ்ட்டு இதில் என்ன செய்ய நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், டிசி வேல்யூ ஃபோர்த் ஒன்னில் கொடுத்துட்டாங்க 212. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம், இந்த 32 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா, இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 212 - 32 ஈக்குவல் டு 9 டிகிரி செல்சியஸ் பை 5. ஸோ அப்போ 212 32 அப்படின்னா 180 வரும். ஸோ இது 180. இந்த டிகிரி செல்சியஸை மட்டும் வச்சுட்டு இது மேலே கொண்டு வந்தீங்கன்னா 5 டிவைடு பை 9 ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ். சரிங்களா? ஸோ டிகிரி செல்சியஸில் வரும். அப்போ இதோட வேல்யூ வந்து 180 × 5 இருக்கு இல்லையா, அப்போ சி ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸுக்கு 180
இன்ட்டு 5/9 அப்படி இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 2 9s are 8 20 25s are 100. அப்போ டிகிரி செல்சியஸ் எவ்வளவு 100. இப்போ டெம்பரேச்சர் 21 இருக்கும்போது டிகிரி செல்சியஸில் 100. ஃபிஃப்த் கண்டிஷன், the temperature when the Celsius value is equal to Fahrenheit value. அதாவது டிகிரி செல்சியஸ் வேல்யூவும் Fahrenheit வேல்யூவும் எப்போ ஈக்குவல்னு கேட்டிருக்கு. விச் மீன்ஸ் Fahrenheit ஈக்குவல் டு எப்போ ஈக்குவல் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இங்கே Fahrenheitக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. 9 டிகிரி செல்சியஸ் பை 5 ப்ளஸ் 32 ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், டிகிரி செல்சியஸ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வரலாமா? ஸோ இப்போ என்ன ஆயிரும், 9 டிகிரி செல்சியஸ் பை 5 மைனஸ் டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32. இதை இங்கே கொண்டு வரேன், இதை இங்கே கொண்டு போகிறேன். ஸோ இது மைனஸ் ஆயிரும், இது இங்கே மைனஸ் ஆயிரும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 9 டிகிரி செல்சியஸ் மைனஸ் டிகிரி செல்சியஸ் டிவைடு பை 5 ஈக்குவல் டு மைனஸ் 32. ஸோ 8 டிகிரி செல்சியஸ் டிவைடு பை 5 ஈக்குவல் டு மைனஸ் 32. ஸோ அப்போ என்ன ஆயிரும், இந்த 5 அங்கே போச்சுன்னா 8 டிகிரி செல்சியஸ் டிவைடு பை மைனஸ் 32 இன்ட்டு இங்கே போகும்போது மைனஸ் 32 இன்ட்டு 5 ஆயிரும். ஸோ மைனஸ் 32 இன்ட்டு 5 160 டிகிரி இப்படி இருக்கும். ஸோ டிகிரி செல்சியஸ் டிவைடு பை 160 டிவைடு பை 8 போட்டிங்கன்னா 20. சாரி, இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறோம். 5c எல்சிஎம் பண்ணும்போது 5c வரும் இல்லையா, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 5c வரும்போது இது 4c ஆயிரும். சாரி 4c தென் மறுபடியும் இதெல்லாம் 4c. சரிங்களா? கீழே எழுதுகிறேன் உங்களுக்கு புரியுதுக்காக. இதுக்கப்புறம் நான் கீழே எழுதுகிறேன். ஸோ 9c மைனஸ் 5c 9லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 4c ஆயிரும். மைனஸ் 32 இன்ட்டு 5ன்னு வரும். இந்த 5 இந்த பக்கம் போகுது. ஸோ அப்போ c டிவைடு பை மைனஸ் 32 இன்ட்டு 5 டிவைடு பை 4 8. இப்போ c ஈக்குவல் டு மைனஸ் 40. c ஈக்குவல் டு மைனஸ் 40 டிகிரி தான் ஆன்சர்.